ஓம் சக்தி. வினாக்களும் விடைகளும் அதன் தொடர்ச்சியை தற்பொழுது காண்போம். அந்நாளும் வந்தது. மன்னன் அரமனை வாயிலில் குருதேவரை வரவேற்க நின்றிருந்தான். நாடெங்கும் குருதேவரின் வருகை பற்றி தண்டோரா சொல்லப்பட்டு இருந்தது. மக்கள் குருதேவரை வரவேற்க ஆங்காங்கே குழுமியிருந்தனர். மந்திரிகள், தளபதிகள் மன்னனோடு நின்றிருந்தனர். குருதேவர் தன் சிஷ்யர்களோடு அரண்மனையை வந்தடைந்தார். வருகின்ற வழியிலேயே மக்களின் மகிழ்ச்சி ஆரவாரத்தை கேட்டு தானும் மகிழ்வுடன் ஆசீர்வதித்தபடி வந்த பொழுது தன் உள்ளுணர்வில் அன்னை அபாயம் நெருங்குகிறது, அனைவரையும் காப்பாற்றுகிறேன் என்றாள். குருதேவர் மன்னனை கண்டதும் அருகே மெதுவாக அழைத்து தனியாக பேச வரும்படி கூறினார். மன்னனும் அவ்வாறே செய்தான். குருதேவர் அன்னையின் வாக்கை கூற மன்னன் கதிகலங்கினான். குருதேவா, என் அறிவிற்கு உட்பட்டு தற்பொழுது அபாயம் இல்லை. ஆனால் அன்னையே கூறுவதால் அவளையின்றி துணை யாரும் எங்களுக்கில்லை. என்ன செய்வது குருதேவா என்றான். குருதேவர், நாடு முழுவதும் பறைசாற்று. இன்று மாலை அனைவரும் அன்னையின் ஆலயத்தில் பிரார்த்தனைக்கு வரும்படி உத்தரவிடு. நாம் பிரார்த்திப்போம் என்றார். அவ்வாறே மன்னனும் செய்தான். பெரிய கோயிலின் உள்ளே அன்னையின் முன் மன்னனும் குருதேவரும் மண்டியிட்டு வணங்க, பின்னால் மக்கள் திரண்டு மண்டியிட்டு வணங்கி பிரார்த்தனை தொடங்குவதற்கான மணி ஒலிக்கத் தொடங்கியது. மணி ஒலித்து முடித்ததும் எங்கும் நிசப்தம். குருதேவர் முன்னுரைத்தார். அன்னையே, எப்பொழுதும் எங்களோடு இருந்து காக்கும் உன்னை வேண்டி இன்று இங்கு கூடியிருக்கிறோம். அருள வேண்டும் அன்னையே என்றவாறு தியானத்தில் மூழ்கினார். அனைவரும் அமைதியுடன் தியானித்தனர். அப்பொழுது யாரும் எதிர்பாரா வண்ணம் நிலம் அதிரத் தொடங்கியது. வீடுகள் சரிந்தன. கூட கோபுரங்கள் மண்ணில் புதைந்தன. ஆலயத்தின் வெளியே பெருஞ்சத்தம். மக்கள் தங்கள் காதுகளை மூடியவாறு அம்மா அம்மா என்று அழத் தொடங்கினர். அரண்மனை காவலர்கள் என்னவென்று பார்க்க வெளியே சென்றனர். நில அதிர்வினால் ஊரே இடிந்து கிடந்தது. ஆலயத்தின் முன்வரை இடிபாடுகள் கொட்டி கிடந்தன. குருதேவரின் உள்ளுணர்வில் அன்னை அபாயம் நீங்கியது, வளமும் வாழ்வும் இம்மக்களுக்கு தருகிறேன், மன்னனிடம் சொல் என்றாள். குருதேவர் அவ்வாறே கூறி மன்னனையும் மக்களையும் அன்னைக்கு நன்றி செலுத்தும்படி கூறினார். அனைவரும் மகிழ்ச்சியுடன் அன்னையை வணங்கினர். மன்னன் குருதேவரின் அடிபணிந்தான். குருதேவா, தாங்கள் இங்கு வரவில்லை என்றால் எங்கள் நிலைமை என்னவாயிருக்கும்? நன்றிகள் பல குருதேவா என்று கூறினார். குருதேவர் கூறினார், உன்னை கண்ட நாள் அன்று ஏதோ என் மனதை நெருடியது. அன்னையிடம் உளமாற பிரார்த்தித்தவாறு இருந்தேன். அன்னை நல்வழி காட்டினாள். மொத்தமாக அனைவரையும் காப்பாற்றினாள். மன்னா, எப்பொழுதும் பூஜைகள், வழிபாடுகள், தான தர்மங்கள் ஆகியவற்றை கைவிட்டு விடாதே. தர்மத்தை அனுசரித்து ஆட்சி நடத்துவாயாக என்றார். நாம் தற்பொழுது கவனிப்போம். இச்சிறுகதையில் குருதேவர் தன் தவ வலிமையினால் ஒரு நாட்டு மக்களையே காப்பாற்றியதோடு அவர் ஒரு மனிதன் தன் இறை வழிபாட்டின் வழியாக இறைவனோடு தொடர்பு கொள்ள முடியும், பிரார்த்திக்க முடியும், பிரார்த்தனைக்கான பதிலை பெற முடியும் என்பதையும் காட்டியுள்ளார். மௌனத்தின் ஆழத்தில் இறை அன்பு மனதில் நிறைந்திருக்குமானால் நம் பிரார்த்தனைகளை இறைவன் நிச்சயம் செவிமெடுப்பான். அவன் பதில் நம் உள்ளத்தில் எதிரொலிக்கும். கவனித்து அறிந்து கொள்வதற்கு நன்றிகள். தொடர்ந்து கவனிப்போம். ஓம் சக்தி.